ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தவிர பிபிஎஃப்க்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கலாம். பிபிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கான்ட்ரிபியூஷன் 500 rupees, மேக்ஸிமம் 1.5 lakhs பர் ஃபினான்ஷியல் இயர். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12,500 மந்த்லி டெபாசிட் ஃபார் 15 years அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா மந்த்லியை வந்து 12,500 அது மாதிரி பண்ணுறீங்க. இல்லைனா 1.5 lakhs பர் ஆனம் பண்ணுறீங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு வந்து 15 yearsல பண்ணுறீங்கன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து 22 lakhs இருக்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் வந்து 18 lakhs இருக்கும். மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 40 lakhs. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வந்து இதில் 18 lakhs கிடைக்குது. இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஹவு த இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட்டட்னா ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 5th of every month அது முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து கால்குலேட் ஆகிடுது. மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அமௌண்ட் ஒன் கேன் இன்வெஸ்ட் இன் பிபிஎஃப்பில் நான் சொன்ன மாதிரி 500 rupees பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 1,50,000 rupees ஃபினான்ஷியல் இயரில் பண்ண முடியும். அதர் பெனிஃபிட்ஸ் இன் பிபிஎஃப்பில் மெயினாக பார்த்திங்கன்னா லோன் வந்து அவைல் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து பார்ஷியல் விட்ராயல் வந்து அலோடு பிபிஎஃப் டெபாசிட்டில் 15 கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் இயரில். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக அமௌண்ட்ஸ் வந்து எடுக்கவும் முடியும். நீங்கள் இது ஒரு நல்ல ஸ்கீம் ஆக்சுவலாக. மெயினாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. இவன் தான் அதில் வந்து உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து டிவிடெண்ட் இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20% வரைக்கும் சான்சஸ் இருக்குன்னாலும் சேஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அப்புறம். அதனால் இதையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கொஞ்சம் டைவர்சிஃபைடாக வைக்கும்போது உங்களுக்கு 15 to 20% ஆஃப் த அமௌண்ட்டு உங்களோட சேவிங்ஸில் வந்து பிபிஎஃப்லேயும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்கர் பீரியடில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் வித் இன்ட்ரெஸ்ட்டோட. ஸ்டாக்ஸில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பிபிஎஃப் வந்து ஒரு பேங்க்லேயும் வந்து நீங்கள் பண்ண முடியும், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பண்ண முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேனுவல் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். பட் பேங்க்காக இருந்தோம்னா ஆன்லைனில் நீங்கள் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லாங் பீரியட் 15 years அந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணும்போது உங்கள் ரிட்டையர்ட் லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கும். உங்களோட செலவுகளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிட்டையர்ட் லைஃப் இருக்கும்.